7G ரெயின்போ காலனி 90s கிட்ஸால மறக்க முடியாத ஒரு காதல் கதைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7G ரெயின்போ காலனி தான். வேலை வெட்டிக்கே போகாத ஒரு தண்ட கருமாந்தமா வந்து ஹீரோ வந்து சுத்திட்டு இருப்பாங்க. இவரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது. இவர் இருக்கக்கூடிய காலனியில 7G அப்படிங்கிற ஒரு காலனியில பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு பொண்ணு வருது. அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணு மேல பார்த்தீங்கன்னா, இவர் பயங்கரமான ஒரு காதல் வயப்படுறாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து இவர வந்து ஒரு ஆளாவே மதிக்கல. ஹீரோ வந்து ஒரு ஆளாவே மதிக்கல. ஆனாலும் ஹீரோ வந்து விடாம சேஸ் பண்ணிட்டே இருக்காரு. ரொம்பவே எமோஷனலா, ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதில பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஒரு டயலாக் வந்து சொல்றாங்க. ஸோ உங்க அம்மா உன்ன பத்தி எவ்வளோ நேரம் நினைப்பாங்க? உங்க அப்பா உன்ன பத்தி எப்பலாம் நினைப்பாரு? உன்னோட தம்பி, உன்னோட சொந்தக்காரங்கலாம் உன்ன எத்தன தடவ நினைக்க போறாங்க? ஆனா நான் உன்ன 24 மணி நேரமும் விடாம உன்ன பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு 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 அழகான ஒரு டயலாக் சொல்றாங்க. அது சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து நம்மள பத்தி ஒருத்தன் இவ்வளோ தூரம் நினைக்கிறானான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஹீரோவெல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினோட மனசும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேஜில வந்து ஒரு கரையுது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இவன் வந்து ஒரு நல்ல ஒரு வேலைக்கு கொண்டு போணும்னு சொல்லிட்டு, இவனோட டேலண்ட்ட வெளிய கொண்டு வரணும். இவனுக்கு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போணும்னு சொன்னோனே, இவர ஹீரோ வந்து வேலை வெட்டி இல்லாம சுத்திட்டு இருக்கனால, ஒரு நல்ல ஒரு இடத்துல போய் ஒரு ஹீரோ ஹோண்டால ஒரு நல்ல வேலைக்கு வந்து சேர்த்து விட்றாங்க. அப்படி சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா, அப்பதான் வந்து ஹீரோக்கு வந்து தான் அப்பா தான் மேல எவ்வளோ பாசம் வச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் 2 பேரும் எப்படியோ கடைசியா ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. ஒண்ணு சேர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டையில பார்த்தீங்கன்னா, ரோடு கிராஸ் ஆகும்போது ஆக்சிடென்ட் ஆகி அந்த ஸ்பாட் அவுட்லயே ஹீரோயின் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த காதல் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே பிரிஞ்சிருச்சு. ஒரு காதல் ஒரு மனுஷன ஒண்ணுமே இல்லாத ஒரு 0ல இருந்து எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோவா மாத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப நல்லாவே தெரியுது. உங்க வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு பெர்சன், ஒரு ரைட் பெர்சன் வந்தாங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை நல்லபடியா அமையும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனாலும் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேரல, பிரிஞ்சது தான். அது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் ப்ரோக்கனா வந்து கிளைமேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு படம். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, சாங்ஸ் எல்லாமே யுவன் சங்கர் ராஜா வச்சு செதுக்கியிருப்பாரு. ஸோ உலகத்தில் எத்தனை பெண் உள்ளது, மனம் ஒருத்திய மட்டும் கொண்டாடுது அந்த பாட்டாகட்டும். காமம் இல்லா காதல் அது காதல் இல்லை, கையை கட்டி நிற்க இது கோயில் இல்லை, கண்டு வரும் பூக்கள் அது பூக்கள் இல்லை அப்படின்ட்டு நாமுத்துக்குமார் அவரோட வரிகளில் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து நாமுத்துக்குமார் அவரும் நம்ம யுவன் சங்கர் ராஜா, செல்வராகவன் இந்த 3 பேர் காம்போ சேர்ந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து அந்த படத்தில் உள்ள எல்லா பாட்டுமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஆனால் எல்லா பாட்டுமே நாம் வயதுக்கு வந்தோம் அந்த பாட்டாகட்டும், அப்புறம் கனா காணும் காலங்கள் அந்த பாட்டாகட்டும், நினைத்து நினைத்து பார்த்தேன் அந்த பாட்டாகட்டும், எல்லா பாட்டுமே பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். ஸோ எத்தனை தடவைனாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.